கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்று லூக்கான செய்தி அதிகாரம் 7 இறைவசனம் 6. அதாவது 101 தலைவர் அவருடைய பணியாளர் குணமடைகிறார். நம்ம அதை பற்றி பேச போகிறோம். அதிகாரம் 7 இறைவசனம் 6 இயேசு அவளோடு சென்றார். வீட்டுக்கு சற்று தொலைவில் வந்து கொண்டிருந்த போதே 101 தலைவர் தன் நண்பர்களை சிலரை அனுப்பி பின்வருமாறு கூறச் சொன்னார். ஐயா, உமக்கு தொந்தரவு வேண்டாம். நீர் என் வீட்டுக்கு அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன் என்றார். 100 பணியாளர்களுக்கு ஒரு தலைவர், அவர் 100க்கு அதிபதி. அவர் ரோமருக்கு அதிகாரம் கொண்டவர். அந்த ரோம் தளபதிக்கு அதிகாரம் இருக்குது. அந்த படையில் அந்த இராணுவத்தில் அவர் 101 அதிபதியாக பொறுப்பில் இருப்பார். அவர் செல்கைன்னா பணியாளர் போவார்கள், வருவாங்க. அப்படி இருக்க அவர் அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். உங்கள் வீட்டுக்கு வந்து நான் தகுதியற்றவன், நீங்கள் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் தகுதியற்றவன். ஆனால் நீங்கள் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள், என் பணியாளன் குணமாவான்றார். கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இதில் என்ன முக்கியமான கருத்துன்னா, அதிகாரம் உள்ளவர்கள் அதை மிஸ்யூஸ் பண்ணாமல், அதிகாரம் துஷ்பிரயோகம் பண்ணாமல், அந்த பணியாளர் மேலே அன்பு செலுத்தி அந்த பணியாளுக்காக அவர் இயேசுவிட தன்னுடைய நண்பர்களை அனுப்புகிறார். ஸோ அதுபோல தான் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தி மனித நேயத்தோடு யாராக இருந்தாலும், அனாதைகள் இருந்தாலும், குழந்தைகள் இருந்தாலும், அனாதை குழந்தைகள் இருந்தாலும், விதவைகள் இருந்தாலும், யாராலும் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நம்மளால் இயன்றவரை நம்ம ஏழை மக்களுக்காக வாழணும். எவ்வளோ அதிகாரம் இருந்தாலும் அந்த அதிகாரத்தை நம்ம பிறருக்காக வாழணும் என்று தான் ஆண்டவர் இயேசு சொல்கிறார். கடைசியாக சொல்ல பாரு, அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி அப்பணியாளர் நலமுன்றதை கண்டார். உடனே என்ன சொல்கிறார், வீட்டுக்கு பார்க்குறாங்க, அந்த பணியாளர் நல்லாயிட்டான். ஸோ நம்ம ஆண்டவர் கேசரி என்ன பணி நம்மளுக்கு கொடுத்தாரோ, அது எந்த ஒரு ஆஃபீஸில், ஒரு அலுவலகத்தில் ஒரு ஊழியராக இருக்கலாம், இல்லை ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, எந்த அலுவலகத்தில் இருந்தாலும் சரி, அந்த நம்ம அதிகாரத்தை பயன்படுத்தி ஏழை மக்களுக்காக வாழன்றா இதில் நம்ம சொல்கிறாரு. ஸோ அதிகாரம் ஒருவரே கடவுள். இயேசுவுக்கு நோய்களை போக்கவும் பேய்களை குணம் இருக்குது. அந்த அதிகாரம் இயேசுக்கு இருக்குது. ஸோ அதனால தான் அவர் இயேசுவை நம்புகிறார். அந்த தீர்த்தர்கள் மத்தியில் அது யாரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை, நம்பவில்லை. ஆனால் பெரிய இனத்தார் இந்த 101 தலைவர் அவர் நம்புறாரு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்புறாரு. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் பணியாளர் குணமடைவான்னு சொல்லி நம்புறாரு. ஸோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரை இயேசு கொன்று ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழணும். ஆண்டவரோடு கேட்டு நீங்கள் போய் சென்று ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அவர் அந்த உங்களுடைய பணியாளர் இல்லை உங்களுடைய ஊழியர் யாராக இருந்தாலும் குணமடைவார்கள். அந்த வல்லமை இயேசு உங்களுக்கு தருவார். நம்பிக்கையோடு இருங்கள். இந்த புது ஆண்டில் இயேசு உங்களுக்கு வல்லமையும் ஆசீர்வாதம் தந்து உங்கள் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.